Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. வறுத்து அரைச்ச டேஸ்டியான கதம்ப சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வறுத்து அரைச்சி வச்ச கதம்ப சாம்பார். இதில் எல்லா வெஜிடபிளுமே போட்டு, அதாவது சில பொருட்கள் மசாலா பொருட்கள் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இது இருக்கும். ஸோ ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள். அடுத்த டைம் விடவே மாட்டாங்க, எல்லோரும் இதே போல் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன், அதாவது 150 கிராம். இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். பருப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண பிறகு அதோட கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் ஆட் பண்ண உடனே ஒரு 8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு வகைகள் சாப்பிடும்போது கொஞ்சம் பூண்டு அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராமல் தடுத்துக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு, அதாவது 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நாம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்காக உளுந்து 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மல்லி விதைகள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை ஒரு கடாய் வச்சு அது கொஞ்சம் சூடான பிறகு அதில் நாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், நாம் எண்ணெய் எதுவும் இல்லை ஆட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் சூடான பிறகு அது கூடவே 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் திரும்பவும் நாம் 3 பீசஸ் ஆஃப் தேங்காய் பொடியாக கட் பண்ணி நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1/2 கப் தேங்காய் துருவல் இருக்கும், இதையும் நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இந்த எல்லா மசாலா பொருட்களோட ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழு வெந்தயம் ஆட் பண்ணும்போது 1/4 ஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே மற்ற பொருட்களும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மசாலா பொருட்கள் ரெடி ஆகிடுச்சு. பருப்பும் வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக நாம் சாம்பார் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு, கடாய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் நான் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடுகுலேயே உளுந்தும் சீரகமும் கலந்து வச்சுருப்பேன், அது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளித்து விட்டுக்கலாம். அதோட கூடவே ஒரு 15 நம்பர் கிட்ட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான காய்கறிகள் என்ன பார்த்துக்கலாம். நான் கத்திரிக்காயும் பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள், வெஜிடபிள் கட் பண்ணும்போது அதையும் கூடவே கட் பண்ணிட்டேன். ஆனால் அப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் கட் பண்ண உடனே கத்திரிக்காய் எடுத்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா கத்திரிக்காய் வந்து கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தாளிக்கிற வரைக்கும். ஸோ இது ஒரு டிப் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள் தான் எடுத்துருக்கேன் சாம்பாருக்கு. உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் மேஷ் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அதே போல் தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயும் நாம் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காய்கறிகள் கட் பண்ணும்போது இதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன், ஆனாலும் நமக்கு கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கத்திரிக்காயும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வதக்கும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பில் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லம் வந்து நல்லா நான் சீவி வச்சுருப்பேன் எப்போவுமே. அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம்.
ஏன்னா இதை நம்ம சாம்பாரில் ஆட் பண்ண போகிறோம். இது கரையிட்டோம். அடுத்ததாக சாம்பாரில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம நல்லா கரைச்சி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி வெஜிடபிளோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட கூடவே வெள்ளை கரைச்சி எடுத்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்காக நாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். ஆல்ரெடி நம்ம எண்ணெய் நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்ச மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய மிக்ஸி அலசின தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்தாச்சு. அதனால் கரண்டிலே ஸ்மாஷ் பண்ணி விட்டேன். அவ்வளோதான். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணேன். உங்களுக்கு சாம்பாரோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் மிக்சட் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே எல்லாம் சேர்த்து அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள். நான் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது நல்ல கொதி வந்த பிறகு நாம் இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி தழைகள் தூவி இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான வறுத்து அரைச்ச கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்ஸ்லாம் எப்படி சாப்பிடுமோ அது போல் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த சாம்பார் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.